அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு முக்கியமான நபி தோழர் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அவர் பேர் உமைர் இப்னு சஃபத் ரதியல்லா. நிறைய பேருக்கு இவரோட பேர் அவ்வளவா பரிச்சயம் இல்லாம இருக்கலாம். ஆனா கலீஃபா உமர் ரதியல்லா அவர்களே இவரை நசீஜ் வஹ்தஹு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. நசீஜ் வஹ்தஹு அப்படின்னா தனித்துவமானவர் அல்லது ஒப்பற்றவர்னு அர்த்தம். இது ஒரு சாதாரண பட்டம் இல்ல. ஓஹோ. இதுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கு. சரி. அப்போ இந்த உரையாடல்ல அவருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு, அது எவ்ளோ பொருத்தம், அப்புறம் அவரோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான விஷயங்கள், குறிப்பா அவரோட நேர்மை பத்தி நமக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு விரிவா அலசுவோம். நிச்சயமா. வாங்க உமைர் ரதியல்லா அவங்களோட வாழ்க்கை பயணத்துக்குள்ள போலாம். உமைர் ரதியல்லா அவர்கள் மதீனாவுடைய அன்சாரி இளைஞர்கள்ல ஒருத்தர். சின்ன வயசுலயே தந்தையை இழந்துட்டாரு. ஆமா, அனாதை. அவங்க அம்மா ஜுலாஸ் இப்னு சுவைத் அப்படிங்கிறவரை மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவரோட அரவணைப்புல தான் உமேர் வளர்றாரு. அந்த நசீஜ் வஹதஹுங்கிற புனைப்பெயர் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ம் அது தனித்துவமாக நெய்யப்பட்டவர் இல்லனா ஒப்பற்றவர்னு அர்த்தம் சொன்னேன் இல்லையா? இது ஏன் முக்கியம்னா, உமர் அலி அவங்க கொல்லப்பட்டப்போ ஆயிஷா அலி அவங்களும் உமர் அலி அவர்களோட தனித்தன்மையை குறிக்க இதே வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. அப்படியா? ஆமா. அப்போ பாருங்க, உமர் அலி அவங்களோட தகுதிய உமர் அலி எவ்வளோ உயர்வா மதிச்சிருக்காங்கன்னு. அது சாதாரண விஷயம் இல்ல. நிச்சயமா. உமர் அலி கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுலயே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா காலத்துல பள்ளிவாசலோட ரொம்ப ஈடுபாட்டோட தொழுகையில எப்பவும் முதல் வரிசையில நிக்கக்கூடியவரா இருந்தாங்கன்னு தெரிய வருது. அது ரொம்ப முக்கியமான குறிப்பு. சில அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த சின்ன வயசுலயே அவருக்கு இருந்த இறைபக்தி, அந்த பள்ளிவாசலோட பிணைப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அல்லாவின் அரியாசன நிழல்ல இருக்கிற 7 கூட்டத்தினர்ல ஒருவரான இளமையில இறைவணக்கத்துல வளர்ந்த இளைஞர் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு சிறந்த உதாரணம்னு. சுப்ஹான் அல்லாஹ். அந்த அளவுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஆழமான தொடர்பு. அதுதான் அவரோட தனித்துவத்துக்கு முதல் படினே சொல்லலாம். சரி. அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது தபுக் போர் நேரம். அப்போ ஒரு பக்கம் சஹாபாக்கள் தாராளமா உதவி செய்றாங்க. ஆமா. மறுபக்கம் நயவஞ்சகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போருக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதேதோ காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் உமேர் அலி அவங்க தன்னோட வளர்ப்பு தந்தை ஜுலாஸ் கிட்ட போறாங்க. போயிட்டு மத்தவங்க மாதிரி நீங்களும் போருக்கு பங்களிங்கன்னு அன்பா சொல்றாங்க. ஆனா ஜுலாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? அது இளம் உமையரை எக்தம் நிலைக்குலைய வச்சிடுச்சு. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ரொம்ப கேவலமா, அதாவது குஃபுர் வார்த்தையே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? முகமது சொல்றது உண்மையா இருந்தா நாம கழுதைகளை விட கேவலமானவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. லா ஹவ்ல வலா குவத்தே இல்லா பில்லா. இது உமர் ரதியல்லா அவர்களுக்கு எவ்ளோ பெரிய மன உளைச்சல கொடுத்திருக்கும். ஒரு பக்கம் பாசம் வச்ச வளர்ப்பு தந்தை, இன்னொரு பக்கம் ஈமான். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. ஆதாரங்கள்ல கூட அவரோட மனப்போராட்டத்தை பார்க்க முடியுது. அவர் தனக்குள்ளே பேசிக்கிட்டதா வருது. அல்லா மேல ஆணையா ஜுலாஸ், அல்லாவின் தூதருக்கு அப்புறம் இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சவர் நீங்க தான். ஆனா நீங்க இப்ப குஃபுர் வார்த்தைய சொல்லிட்டீங்க. நான் இதை வெளியே சொன்னா உங்களை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும். ஆனா அதை மறைச்சேன்னா என் மார்க்கத்துக்கு துரோகம் செஞ்சவனா ஆகிடுவேன், நானே அழிஞ்சு போயிடுவேன்னு ஒரு பெரிய தர்ம சங்கடம். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா கடைசியில அவர் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தார். இது அவருடைய உறுதியை காட்டுது. நேரா நபி ஸல்லல்லாஹு அவங்க கிட்ட போய் நடந்ததை சொல்லிட்டாரு. ஆனா அங்கேயே ஒரு சிக்கல். நபிசல்லா அவங்க ஜுலாஸ கூப்பிட்டு கேட்டப்போ அவர் பச்சையா பொய் சொல்லிட்டாரு. சத்தியம் பண்ணி நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னு மறுத்துட்டாரு. அப்போ உமைர் அலி நிலைமை? அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் அல்லாவோட உதவி வருது. சூரா தௌபாவோட 74வது வசனம் இறங்குது. என்ன சொல்லுது அந்த வசனம்? அது தெளிவா சொல்லுது, அல்லாவை கொண்டு சத்தியம் செய்து தாங்கள் குஃப்ரான வார்த்தையை கூறவில்லை என்கின்றனர். திட்டமாக அவர்கள் குஃப்ரான வார்த்தையை கூறிவிட்டனர். அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் சேர்ந்த பின் காஃபிராகிவிட்டனர் அப்படின்னு. இது உமைர் அலி சொன்னது உண்மைன்னு நிரூபிச்சது மட்டுமில்ல, ஜுலாஸோட நயவஞ்சகத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. அல்லாஹு அக்பர். ஆனா அதே வசனத்தோட கடைசியில பாருங்க. ஆமா, அல்லாஹ்வோட கருணை பாருங்க. அவர்கள் தௌபா செய்து திருந்திக் கொண்டால் அது அவர்களுக்கே நன்மையாக இருக்கும் அப்படின்னு மன்னிப்புக்கான வாசலையும் திறந்து வைக்கிறான். நிச்சயமா இது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் தப்ப சுட்டி காட்டினாலும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறான். ஜுலாஸ் அதுக்கப்புறம் உண்மையாவே மனம் திருந்தி, என் மகன் உமைர் என்னை காட்டி கொடுக்காம இருந்திருந்தா நான் நரகத்துக்கு போயிருப்பேன், அல்லாஹ் உமைருக்கு நல்ல கூலி கொடுக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லி அழுதாராம். அப்போ இந்த ஒரு சம்பவமே உமைர் ரலியல்லாஹு அவங்களோட நேர்மை, அல்லாஹ்வின் நேரடி தலையீடு, தௌபாவோட முக்கியத்துவம் எல்லாத்தையும் காட்டுது இல்லையா? ஆமா, ரொம்ப அழகா காட்டுது.
இந்த இளமை காலத்து நேர்மை பிற்காலத்திலயும் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னு பார்க்க முடியுது. யார் இளமையில அல்லாஹ்வ அறிஞ்சிக்கிறாரோ அவர் முதுமையில தன் மார்க்கத்தை விற்க மாட்டாங்கிற கூற்றுக்கு இவர் ஒரு நல்ல உதாரணம். சரியா சொன்னீங்க. அந்த உறுதியான நிலைப்பாடு தான் பிற்காலத்துல அவர் பெரிய பொறுப்புகளுக்கு வந்தப்போவும் அவரை வழிநடத்துச்சு. உமர் அலி கலீஃபாவா இருந்தப்போ சிரியா மாதிரி செல்வம் குழிக்கிற பகுதிகள் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே வந்துச்சு. ஆமா, அப்போ அங்க நிர்வாக பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு சோதனை வர வாய்ப்பு அதிகம் இல்லையா? நிச்சயமா. ஊழல் நடக்க, பணம் தவறா கையாளப்பட நிறைய வாய்ப்புகள். அதனால உமர் அலி ரொம்ப கவனமா இருந்தாங்க. உமைர் அலி மாதிரி நேர்மையான ஆட்களை தேடி பிடிச்சு நியமிச்சாங்க. அதனாலதான் உமைர் அலியை நியமிச்சாங்களா? ஆமா, அவரோட அந்த அசைக்க முடியாத நேர்மை, நம்பகத்தன்மை தெரிஞ்சுதான் முதல்ல டமாஸ்கஸ்க்கும் அப்புறம் முக்கிய நகரமான ஹிம்ஸுக்கும் ஆளுநரை நியமிச்சாங்க. உமைர் மாதிரி ஆளால தான் அங்க நீதியை நிலைநாட்ட முடியும்னு நம்புனாங்க. ஹிம்ஸ்ல ஆளுநரா பொறுப்பேத்தப்போ உமைர் அலி ஒரு உரை நிகழ்த்தினதா சொல்றாங்களே. ஆமா, ரொம்ப பிரபலமான உரை அது. அவர் சொன்னார், நல்லா கேட்டுக்கோங்க, இஸ்லாம் ஒரு பலமான கோட்டை மாதிரி. அதோட பாதுகாப்பான வாசல் எது தெரியுமா? உண்மை. அந்த கோட்டையோட சுவர் எது தெரியுமா? நீதி. எப்போ அந்த சுவர் உடைக்கப்படுதோ அப்போ வாசல் நொறுங்கிடும், கோட்டை தாக்கப்படும். உண்மையான பலம் வாளால வெட்டுறதுலயோ சாட்டையால் அடிக்கிறதுலயோ இல்ல, சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிக்கிறதுலயும் நீதியோட நடந்துக்கிறதுலயும் இருக்கு அப்படின்னாரு. மாஷா அல்லாஹ், எவ்ளோ ஆழமான வார்த்தைகள்! அதிகாரத்தோட உண்மையான அர்த்தத்தையும் இஸ்லாமிய சமூகத்தோட அடித்தளத்தையும் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. ஆமா, நீதியும் உண்மையும் தான் பாதுகாப்புன்னு சொல்றாரு. இது வெறும் பேச்சில்ல, அவர் வாழ்ந்தும் காட்டினாரு. அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கொண்டு போகுது. அவர் ஹிம்ஸ்ல ஆளுநரா இருந்து 1 வருஷம் ஆச்சு. மதீனால இருக்கிற கலீஃபா உமர் ரதியல்லாஹுக்கு ஹிம்ஸ்ல இருந்து எந்த புகாரும் வரல. அதே சமயம் பைத்துல் மாலுக்கும், அதாவது அரச கருவூலத்துக்கும் வழக்கமா வர்ற வரி பணமும் வரல. இது உமர் அலிக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கோம் இல்லையா? என்ன நடக்குதாங்க? ஏன் பணம் வரல? நிர்வாகம் சரியா இருக்கா? ஆமா. அதனால உமைர் அலிய மதீனாவுக்கு வர சொல்லி கடிதம் அனுப்புனாங்க. சரி. இப்போ கேளுங்க ஆச்சரியத்தை. ஆளுநர் உமைர் அலி மதீனாவுக்கு எப்படி வந்தார் தெரியுமா? எப்படி? ஒரு கிழிஞ்ச தோல் பை, சாப்பாடு சாப்பிட ஒரு கிண்ணம், தண்ணி குடிக்க உழு செய்ய ஒரு கோப்பை, தற்காப்புக்கு ஒரு ஈட்டி. இவ்வளவுதான். இத மட்டும் தூக்கிட்டு பல 100 கிலோமீட்டர் ஹிம்ஸ்ல இருந்து மதீனாவுக்கு நடந்தே வந்தாரு. சுப்ஹானல்லாஹ், நடந்தா வந்தாரு ஒரு ஆளுநரா? ஆமா. அவரு மதீனாவுக்கு வந்து சேர்ந்தப்போ உடம்பெல்லாம் இழைச்சு, வெயில்ல காஞ்சு, காலில கொப்பளத்தோட ரொம்ப சோர்வா இருந்தாரு. அவரை பார்த்த உமைர் அலி அவர்களுக்கே அதிர்ச்சி. உமைர், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இந்த கோலத்துல இருக்கீங்க?ன்னு கேட்டாங்க. அதுக்கு உமைர் அலி சொன்ன பதில் இருக்கே, அதுதான் உலகப்பற்றின்மைனா என்னன்னு காட்டுது. அவர் சொன்னாரு, அமீருல் மோமினின், என்ன பத்தி ஏன் கேக்குறீங்க? நீங்க பாக்குற மாதிரி நான் ஆரோக்கியமா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இந்த முழு உலகமும் என்கிட்ட இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். இதோ பாருங்க, சாப்பாட்டு பொருள் வைக்க ஒரு பை, தண்ணி குடிக்க, தலைமுடிய கழுவ, துணிய துவைக்க ஒரு பாத்திரம், உழு செய்ய ஒரு கோப்பை. அல்லாஹ் மேல சத்தியமா இந்த அற்ப உலகப் பொருளுக்கு பின்னாடி வேற எதுக்கும் நான் அலையல அப்படின்னாரு. உமைர் அலி கேட்டாங்க, நடந்தா வந்தீங்கன்னு. இவர் ஆம்ரு சொன்னாரு. உங்களுக்குன்னு ஒரு வாகனம் குடுக்கலையான்னு கேட்டதுக்கு, அவங்க குடுக்கல, நானும் கேட்கலன்னு சொன்னாரு. அடங்கப்பா, அப்ப அந்த பைத்துல் மால் பணம் எங்க போச்சு? அதான் அடுத்த கேள்வி. உமர் அலி அத கேட்டப்போ உமேர் சொன்னாங்க, நான் அங்க போனதும் அங்க இருக்கிற நல்லவங்கள ஒன்னு சேர்த்தேன், அவங்க கிட்டயே வரி வசூலிக்கிற பொறுப்பு கொடுத்தேன், அவங்க வசூலிச்ச எல்லா பணத்தையும் என்கிட்ட கொண்டு வராம அங்கேயே ஏழைங்க, தேவை உள்ளவங்க, கடனாளிங்க, கல்யாணம் பண்ண வசதி இல்லாதவங்கன்னு மக்களுக்கே திருப்பி செலவு செஞ்சுட்டேன். அப்படியா? மீதம் ஏதாவது இருந்திருந்தா உங்ககிட்ட கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆஹா, அதனாலதான் புகாரும் வரல, பணமும் வரல. மக்களோட பணம் மக்களுக்கே போயிருக்கு. உமர் அலி அவங்களுக்கு எவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்க உண்மையிலேயே நசீஜ் வக்தஹுதான்னு பாராட்டி மறுபடியும் ஹிம்ஸுக்கு ஆளுநரா போங்கன்னு சொன்னாங்க. ஆனா உமைர் அலி என்ன சொன்னாரு? அதுதான் இன்னும் பெரிய ஆச்சரியம். அவரு சொன்னாரு, வேண்டாம் அமீருல் மோமினின், போதும். இனிமே இந்த ஆளுநர் பதவி எனக்கும் வேண்டாம், உங்களுக்கும் வேண்டாம். அல்லாஹ் மேல சத்தியமா இந்த பொறுப்பை நான் விரும்பல. இதனால நான் சோதனைக்கு உள்ளானேன். இனி உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கோ நான் எந்த பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? இந்த அமானத், அதாவது நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு ரொம்ப பாரமானதுன்னு சொல்லி உறுதியா மறுத்துட்டாரு. அதிகாரத்து மேல ஒரு துளி கூட பற்று இல்ல பாருங்க. அந்த பொறுப்போட சுமையை எவ்வளவு உணர்ந்திருக்காரு. ஆமா ஆமா. ஆனா உமர் அலி இதோட விடல. உமைரோட நிலைமையை இன்னும் சரியா தெரிஞ்சுக்க நினைச்சாங்க.
ஒருவேளை அவர் கஷ்டத்துல இருந்து அதை வெளியே சொல்ல தயங்குறாரோன்னு ஒரு சின்ன சந்தேகம். சரி. அதனால அல் ஹாரித்னு ஒருத்தரை கூப்பிட்டு 100 தீனார் பணத்தை கொடுத்து நீங்க ஹிம்ஸ்க்கு போய் உமைர் வீட்ல விருந்தாளியா தங்குங்க. 3 நாள் தங்கி அவரோட நிலைமைய நல்லா கவனிங்க. அவர் நல்லா வசதியா இருந்தா பணத்தை திருப்பி கொண்டு வாங்க. உண்மையிலே கஷ்டத்துல இருந்தா இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துடுங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அந்த ஹாரித் போய் உமைர் ரலி வீட்ல தங்குனாரு. அவர் பார்த்தது என்னன்னா வறுமையோட உச்சம். அப்படியா? ஆமா, ஆளுநரா இருந்தவரோட வீட்ல சாப்பிடறதுக்கு வெறும் வார்கோதுமை ரொட்டி துண்டுகள் தான் இருந்துச்சு. அததான் ஒவ்வொரு ராத்திரியும் உமைர் அலி ஹாரித்துக்கு கொடுத்தாரு. 3வது நாள் பக்கத்துல இருந்த ஒருத்தர் ஹாரித் கிட்ட சொன்னாராம், அவங்களும் அவங்க குடும்பமும் பட்டினியா இருந்துதான் உங்களுக்கு இந்த ரொட்டியை கொடுக்கறாங்க. அவங்கள்கிட்ட வேற சாப்பாடே இல்ல. யா அல்லாஹ், இதுதான் ஈதார்னு சொல்றது. தன்னிடம் தேவை இருக்கும்போது கூட மத்தவங்களுக்கு கொடுக்கறது. சுப்ஹானல்லாஹ். ஹாரித் குழம்பும்போது உமர் ரதியல்லா கொடுத்த அந்த 100 தீனார உமைர் ரதியல்லா கிட்ட கொடுத்தாரு. உமைர் ரதியல்லாக்கு கோபம் வந்துடுச்சு. எனக்கு இது தேவையில்ல, இத அமீருல் முஃமினீன் கிட்டே திருப்பி கொடுத்து என் சலாமியும் சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஆனா அவங்க மனைவி உள்ள இருந்து இத வாங்கிக்கோங்க, நமக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லனா தேவையுள்ளவங்களுக்கு கொடுக்கலான்னு சொன்னதும் உமைர் ரதியல்லாஹ் வாங்கிட்டாரு. சரி, அந்த பணத்தை அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? சொல்லுங்க. வாங்கின வேகத்துல வெளிய போய் போர்ல ஷஹீதானவங்களோட பிள்ளைக ஏழைங்க இருக்கிற இடமா தேடி போய் அந்த பணத்தை அப்படியே பங்கு வச்சு கொடுத்துட்டார். ஒரு பைசா கூட தனக்கோ தன் குடும்பத்துக்கோ எடுத்துக்கல. சுஹதாக்களோட குடும்பங்களை கவனிச்சிருக்காரு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். சரி, அப்புறம் உமர் ரதியல்லாஹ் கேட்டாங்களே பணம் என்னாச்சுன்னு. ஆமா, உமர் அலி கேட்டப்போ முதல்ல உமைர் சொல்லல. அதை ஏன் கேக்குறீங்க, அது எனக்கும் உங்களுக்கும் இனிமே எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு மறைமுகமா சொன்னாரு. ஆனா உமர் அலி விடாம கேட்டப்போ மறுமை நாளுக்காக அத நான் எனக்காக முன்கூட்டியா அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னாரு. அதாவது தர்ம செஞ்சுட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதேதான். உமர் அலி அழுதுட்டாங்க. அல்லாஹ் உமைருக்கு அருள் புரியட்டும்னு துவா செஞ்சு கொஞ்சம் உணவுப் பொருளும் 2 துணியும் அனுப்பி வச்சாங்க. அப்போ உமைர் அலி என்ன சொன்னாரு? அவரு, உணவு வேண்டாம், எங்க கிட்ட கொஞ்சம் வார்கோதுமை மாவு இருக்கு, ஆனா என் மனைவியோட ஆடை ரொம்ப கிழிஞ்சு போச்சு, அதனால இந்த 2 துணியை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அதை மட்டும் வாங்கிக்கிட்டாரு. பாத்தீங்களா, தனக்குன்னு எதையும் கேட்கல, மனைவியோட அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் ஏத்துக்கிட்டாரு. இதுதான் தக்வா, இறையச்சம், போதுமென்ற மனசு. இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் அவரோட நேர்மையையும் உலகப்பற்றின்மையையும் எந்த சந்தேகமும் இல்லாம காட்டுது. ஆஹா, உமைர் இப்னு சாஃப் அலி சின்ன வயசுல உறுதியான ஈமான், நிகரற்ற நேர்மை, ஆழமான இறையச்சம், கொஞ்சம் கூட உலக ஆசை இல்லாம நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை சரியா உணர்ந்து செஞ்ச ஒரு நம்பகத்தன்மை, இது எல்லாத்துக்கும் ஒரு உருவமா வாழ்ந்து காட்டியிருக்காரு. நிச்சயமா. அதனாலதான் உமர் அலி அவர்களே, இவர மாதிரி இன்னும் கொஞ்சம் பேராவது முஸ்லிம்களோட காரியங்களை கவனிக்க எனக்கு அல்லாஹ் தந்திருக்க கூடாதா அப்படின்னு ஏங்குனாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த தகுதி. ஆமா, அவருடைய வாழ்க்கை இளமையில அல்லாஹ்வ அறிஞ்சலர், முதுமையில தன் மார்க்கத்தை விற்க மாட்டாருங்கிறது அப்படியே உண்மையாக்குது. சின்ன வயசுல வளர்ப்பு தன்னை விஷயத்துல அவர் காட்டின அந்த இறை அச்சம், அந்த நேர்மை, அதுதான் பிற்காலத்துல சிரியா மாதிரி ஒரு செல்வ செழிப்பான இடத்துல ஆளுநரா இருந்தப்போ கூட அவரை ஊழலோட நிழல் கூட அண்டாம பாதுகாத்துச்சு. இது வெளிவேஷத்துக்கும் உள்ளத்துல ஆழமா வேரூன்றின உண்மையான ஈமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. நிச்சயமா. வெளித்தோற்றத்துக்கும் பதவிக்கும் புகழுக்கும் நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த காலத்துல உமர் ரதியல்லாஹு அவங்களோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். அதாவது நம்மளை யாரும் பார்க்காதப்போ கூட நம்மளோட தனிப்பட்ட செயல்களும் நாம வெளியே பேசுற கொள்கைகளும் உண்மையா ஒத்து போற அந்த ஒரு உள்ளார்ந்த நேர்மை, அந்த நசீஜ் வக்து தன்மை, அதை எப்படி நம்ம கிட்ட வளர்த்துக்க முடியும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும்.